Taste the Daily. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் மோசடியில் ஈடுபட்ட இளைஞரை பிடித்து பஞ்சாபிற்கு அழைத்து சென்றனர். பேரணாம்பட்டைச் சேர்ந்த வசீம் என்பவர் கடந்த 4 ஆண்டுகளாக கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்த நிலையில் நண்பர்கள் மூலம் ஆன்லைனில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்துள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்ட செல்போன் நம்பரை கண்டறிந்து வசீமை பிடித்து பஞ்சாயத்து மாநிலத்திற்கு அழைத்துச் சென்றனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாததால் இதுபோன்ற குற்றங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ஈரோடு மாவட்டம் வெள்ளவேடு பகுதியில் 1.5 வயது குழந்தை மற்றும் தாய் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் இருவரது இறப்பிலும் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து உறவினர்கள் உடல்களை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காந்தி நகர் பகுதியில் வசித்து வரும் கவின் பிரசாந்தின் மனைவியான அமராவதி அவரது 1.5 வயது குழந்தையை கொன்று தானும் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உடற்கூறாய்வில் இருவரும் கொலை செய்யப்பட்டதற்கான தடயங்கள் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இருவரது உடல்களையும் வாங்க மறுத்து உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்தில் போராட்டம் நடத்தினர். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் மர்ம உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்களுக்கு எந்த இதுவும் தெரியாது. எங்க உள்ள என்னது கொண்டாங்க, வரதட்சணை குடும்பம் கேட்டாங்க, அடிச்சு கொண்டு போட்டாங்களே, குழந்தையும் கொண்டு போட்டாங்களே. எனக்கு என்ன காரணத்துல குழந்தை செத்துது, புள்ள செத்துது. எனக்கு நீதி கிடைச்சாதான் நான் போவேன். ஆமா, நான் வாங்குவேன். எனக்கு என் உள்ளே குடும்ப வண்டிட்டாங்க, குடும்ப வண்டி கொண்டு போட்டாங்க.